66வது சங்கீதத்திலே 10, 11, 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது பைபிள் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். தேவனே எங்களை சோதித்தீர். ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை நீர் புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை நீர் வலையிலே அகப்படுத்தினீர். எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர். இப்பொழுதோ கர்த்தரங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. செழிப்பான ஒரு நன்மையை, செழிப்பை, ஒரு குறைச்சலும் இல்லாத ஒரு அனுபவத்தை கர்த்தராகிய தெய்வம் இன்றே தேவனுடைய ஜனமாகி உனக்கு தருகிறார். தேவனுடைய பிள்ளையை இதற்காகத்தான் இவ்வளவு காலங்களும் சமயங்களும் நேரங்களும் வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தெய்வம் என்னை சோதித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சோதிச்சாரா? கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவனுக்கு தெய்வ ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில பலமுறை சாட்சி சொல்லும் பொழுது, ஜெபிக்க சொல்லும் பொழுதெல்லாம் நீ இப்படித்தான் சொன்னாய். என் வாழ்க்கையில ஏராள சோதனை. ஹல்லேலூயா. ஆமென். சோதனை இல்லாம சாதனையே இல்லை. சோதனை இல்லாம செழிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஏயா இந்த வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளவு சோதனை அனுபவிச்சிருக்கிறார் தெரியல. ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்? ஏன் அனுமதித்தார்? உன்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வரும்படி. கையை தட்டு. என்ன சோதனை? பல சோதனை. இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில என்னென்ன சோதனை என்று நீதான் சொல்ல வேண்டும். ஐயா, என் வாழ்க்கையில இருக்கிற சோதனையை சொன்னா யாரும் அனுபவிக்க மாட்டாங்க. யோபுவை போல எல்லாம் சோதனை இன்னும் வரல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபுவை போல ஒரு சோதனை வாழ்க்கையில. யோபுவுடைய வாழ்க்கையில வந்த சோதனை என்ன? தன்னுடைய வாழ்வில் இருந்த எல்லா செல்வங்களும், எல்லா நன்மைகளும், எல்லா மேன்மைகளும் அற்று போயிற்று. ஒரே நாளிலே 10 பிள்ளை செத்து போனா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வீடு போச்சு, வாழ்க்கை போச்சு, மேன்மை போச்சு, எல்லாம் போச்சு. நண்பர்கள் போனார்கள், சொந்த பந்தங்கள் போனார்கள், உற்றார்கள் போனார்கள், உறவினர்கள் போனார்கள், கட்டிட மனைவியும் விட்டு போனாள். ஹல்லேலூயா. ஆனாலும் யோபு தன் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எனக்கு எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மைக்காகவே செய்தார். ஆண்டவர் எதையும் எனக்கு தீமைக்காக செய்யவில்லை. எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சோதனைகள் எல்லாம், அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. எல்லாரும் சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் நன்மைக்கே. நன்றி. கரங்களை தட்டி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி, நன்றி. எல்லாம் சொல்லுங்கள். நன்றி, நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர்.
மாற்றினீ. ஓ நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. விசுவாசம் புடமிட்டீர் நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. விசுவாசம் புடமிட்டீர் நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. நன்றி ஓ நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி சொல்லுவோம், நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு தேவனே, நீர் எங்களை சோதித்தீர். இந்த சோதனையின் காலங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அனுமதிக்கப்பட்டது தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காகத்தான். சோதித்த பிற்பாடு நீ சுத்த பொன்னாக விளங்குவாய். சோதித்த பிற்பாடு நீ சாதனையாளனாய் மாறுவாய். சோதித்த பிற்பாடு நீ ஜெயம் பெறுவாய். சோதித்த பிற்பாடு நீ செழிப்பான இடத்துக்கு வருவாய். ஆமென் சொல்லுங்கள். தெய்வமே, என்னென்ன சோதனைகள், எத்தனை கஷ்டம், எத்தனை நஷ்டம், எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், எத்தனை துயரங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனையாகவே மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே. அனுமதிக்கப்பட்ட சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் நன்மைக்காக என்று கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார். தேவரே, எங்க வாழ்க்கையில சோதனையை அனுமதித்தீர். இரண்டாவது சங்கீதக்காரர் சொல்கிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை கர்த்தர் உருக்கி புடமிட்டு இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. 7 மடங்கு நெருப்பு வரைக்கும் எங்களை கொண்டு போய் உருக்கி புடமிட்டு, எங்கள் தலை மயிர் கூட கருகி போகாமல் எங்களை காப்பாற்றி, எங்களை தப்புவித்து, எங்களை விடுதலையாக்கி, எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். ஆமென். 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட நிலையிலே என் வாழ்க்கை புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்குள்ளே நான் புடமிடப்பட்டேன். எதற்காக தெய்வம் உன்னை புடமிட்டார்? உன் கசடுகள் மாற, உன் பலவீனம் நீங்க, உன் தவறுகள் நீங்க, தன்னை போல் உன்னை மாற்ற, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, நீ சுத்த பொன்னாக மாற அவர் உன்னை புடமிட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை உருக்கி புடமிட்டார். ஹல்லேலூயா. அப்பா அனுமதிச்சு ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், ஆத்துமத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற மண்ணை இல்லாமலாக்கி, தன்னை போல் உன்னை மாற்றி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, நன்மையிலே உன்னை கொண்டு போய் உட்கார செய்யும்படி, உன்னை செழிப்பான ஸ்தனம் வரைக்கும் உன்னை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் உன்னை புடமிட்டார். புடமிட்டார். ஆனாலும் சீமோனே, சீமோனே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உன்னை உருக்கி புடமிடும்படி நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. புடமிடுதலுக்கு தெய்வம்
தெய்வம் நம்மை அனுமதித்தார். ஆனாலும் விசுவாசம் என்கிற மகிமை உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும்படி கர்த்தர் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். புடமிடப்படுதல் அனுமதிக்கப்பட்ட பொழுது பலர் விசுவாசத்தில் விழுந்து போனீர்கள். கர்த்தரோடு வைத்திருந்த நம்பிக்கையில் குறைந்து போனீர்கள். புடமிடப்படுதலின் நேரம் ஆராதிப்பதற்கு மனமில்லை, ஜெபிப்பதற்கு மனமில்லை, உபவாசிப்பதற்கு மனமில்லை, கர்த்தரை பார்த்து நம்பிக்கையோடு நிற்க மனமில்லை. ஜெபிச்சோ பயனில்லை, ஆராதனை செய்தும் பலன் இல்லையே, துதித்தும் பயனில்லையே என்று உன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தாய், உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனாய். நான் ஜெபம் ஜெபம் என்று ஓடி போகிறேன், ஆராதனை ஆராதனை என்று தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பயன்? இப்படி நின்று எனக்கு என்ன கிடைத்தது? தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவோ சோதனைகள் வந்தும், எவ்வளவோ புடமிடுதல் உன் வாழ்க்கையில் வந்தும் நீ சொல்லுகிறாய், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் அவரையே விசுவாசிப்பேன், நான் அவரையே நம்புவேன், என் ஜெபத்தை அவர் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. தெய்வம் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் ஜெபத்தை விடமாட்டேன், ஸ்தோத்திரத்தை விடமாட்டேன், உபவாசத்தை விடமாட்டேன். என் ஆண்டவர் அணு அணுவா கொன்னா கூட நான் அப்பாவை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. நானே மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு சொல்லு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நானே மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. எல்லாரும் காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. எல்லாரும் சொல்லுங்க, காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே. எல்லாரும் காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே. அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளையே, உருக்கி புடமிடும்படி தெய்வம் உன்னை அனுமதித்திருந்தாலும் உன் விசுவாசத்தில் நீ ஒளிந்து போகாதிருக்கும்படி கர்த்தர் உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உன் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாதபடிக்கு தெய்வம் உனக்கு நங்கூரமாய் இருந்தார். காயப்படுத்தினார், அவரே கட்டு போட்டார். காயப்படுத்தி கட்டு போடு கர்த்தரே. இது புடமிடுதல், இது உருவாக்குதல். ஆமென் சொல்லுங்க. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே.
சொல்லுங்க சொல்லுங்க. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற தகப்பனே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஓரபோ சந்தலக சிக்கரமா. ஹல்லேலூயா. அநேக இருதயங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உடைந்து போன அநேக இருதயங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். விரக்தி அடைந்து விசுவாசத்தை விட்டுவிடலாமா, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிடலாமா என்று கதறி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாச நங்கூரம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உன்னை புடமிட்டாலும் உன்னை காயப்படுத்தினாலும் அவரே மீண்டும் உன் காயத்தை கட்டுவார். அவர் உன்னை குணமாக்குவார். மீண்டும் உன்னை எடுப்பித்து கட்டுவார். மேய்ச்சல் உள்ள இடத்தை உனக்கு தருவார். நீ புடமிடப்பட்டது உனக்கு நன்மைக்காக, நீ அழுதது உனக்கு நன்மைக்காக, நீ வேதனையை கடந்து வந்தது உனக்கு நன்மைக்காக, அநேகரால் மறக்கப்பட்டது உன் ஜெயத்துக்காக. ஹல்லேலூயா. ஆகையால் நீ செழிப்பான இடத்திற்கு வந்திருக்கிறாய். நீ செழிப்பான இடத்தை பெற்றிருக்கிறாய். ஆமென். ஓ ஷபலகா சிகரபு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் என்று அறிந்து கொள்கிறீர்களே. ஆண்டவரே, என்னோடு பேசும் 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 என்று சொல்லிக் கொண்டிருங்கள். கர்த்தர் உனக்காகத்தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன்னை புடமிட்டு சுத்த பொன்னாக நான் விளங்கச் செய்வேன். உன்னை நான் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன். அது மட்டுமல்ல, என்னை கர்த்தர் வலையிலே அகப்படுத்தினார். நினைச்சு கூட பார்க்கல, என் வாழ்க்கையில சிந்திக்கல, என் சாமர்த்தியத்தினால, என் புத்தியினால, என் பலனால எல்லாம் சாதிச்செல்லாம் நினைச்சேன். ஆனா நினைச்சு போன என் பாதையிலே சத்துரு வலை விரித்திருந்தார். அகப்பட்டு விட்டேன். தெய்வம் என்னை வலையில் அகப்படுத்தினார். உடைஞ்சு போனாயா? நொறுங்கி போனாயா? வாழ்க்கை தொலைஞ்சு நடக்கிறியா? சத்துரு சிறைப்படுத்தி விட்டான் என்று எண்ணுகிறாயோ? சத்துருவின் வலைக்குள் அகப்பட்டு விட்டேன் என்று வேதனைப்படுகிறாயோ? தெரியாத்தனமா என் கால் மாட்டிக்கொண்டது என்று சொல்லுகிறாயோ? கர்த்தர் வலையில் அகப்பட்ட உன்னை கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தர் சொல்லுகிறார், செழிப்பான இடத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓலா, நீ சொல்ற தெரியாம மாட்டிக்கிட்ட, தெரியாம போச்சு. இப்படி இல்லை இல்லை இல்லை. வலையில் அகப்படுத்தினார். இல்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் வேறு ஏதோ 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 வேதனைகளிலே போய் பாழான ஸ்தலங்களிலே பள்ளத்தாக்களில் விழுந்திருப்பார். வலையில் அகப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை என்றும் வலைக்குள்ளாக சிறைப்பட்டிருக்க, வலைக்குள் அகப்பட்டிருக்க தெய்வம் அனுமதிப்பது இல்லை. அந்த வலையை கிழித்து, அந்த கட்டுகளை உடைத்து, அவை எல்லாவற்றையும் தெய்வம் தாறுமாறாக்கி உன்னை தெய்வம் செழிப்பான இடத்துல கொண்டு வருகிறார். உனக்கு செழிப்பு. ஆமென், ஆமென். ஏதோ காரியத்துல தெரியாத்தனமாகப்பட்டுக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்ற. உனக்கு தெரியாது, ஆனா அது கர்த்தருக்கு தெரியும். உனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீ என்றும் இந்த வலைக்குள் இருக்க மாட்டாய். இந்த வலையை கிழிச்சு, இந்த வலையை அழிச்சு அப்பா உன்னை வெளியே கொண்டு வருகிறான். ஓ ஹல்லேலூயா. அப்புறம் என் இடுப்புகளில் பாரத்தை ஏற்றினீர். தாங்கக்கூடாத பாரத்தை என் இடுப்புல சுமந்துகிட்டு போறையா. என்னால சகிக்க முடியல இந்த பாரத்தை.
நான் என்ன செய்யனே தெரியலப்பா. உன் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை அவர் சுமத்தினார். ஆனாலும் நீ இந்த பாரத்தை சுமந்து கொள் என்று அவர் உன்னை அனுமதியாமல் என் மேல் அந்த பாரத்தை வைத்துவிடு என்றார். நான் அதை சுமப்பேன் என்றார். உன்னையும் சுமப்பேன், உன் பாரத்தையும் சுமப்பேன், உன் வேதனையும் சுமப்பேன், இவை எல்லாவற்றையும் சுமப்பேன் என்றார். கைகளை தட்டி, அது மட்டுமல்ல, மனுஷனை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே. என் குடும்பத்திலிருந்தே எனக்கு விரோதிகள், குடும்பத்திலிருந்தே என்னை பேசுகிறவர்கள், என்னை நம்பாதவர்கள், என் வீடே என்னை ஏற்றுக்கொள்ளாத நிலை, என் சொந்த சகோதரர்கள், என் ரத்த சம்பந்தமானவன், என் தலைமேல் அவனை ஏறி போக பண்ணினே. தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதை சிந்திச்சு பார். இதெல்லாம் தெய்வத்தால் அனுமதிக்கப்பட்டது போல், ஆண்டவரை காணாதவர் போல், பாராதவர் போல் இருந்தார் என்று நீ வேதனைப்படுகிறாயோ, கவலைப்படுகிறாயோ? ஆண்டவரே, அக்கினியின் பயங்கரம், அக்கினியின் உக்கிரம் சகிக்க முடியல. தண்ணீர் யோர்தான் கரை புரண்டு ஓடும் நிலை, செங்கடல், இதெல்லாம் என் வாழ்க்கையில கடந்து வந்துட்டு, இது உன் வாழ்க்கையில வந்த தாங்க முடியாத, எதிர்கொள்ளாத எல்லா பிரச்சனைகளும். அந்நேரமெல்லாம் ஆண்டவர் மறந்தாரா? கர்த்தரை கைவிட்டாரா? கர்த்தரை விட்டு விட்டு சென்றாரே, என்னை அழைத்தவர் என் மேல் கவனமில்லாது போனாரே என்று சொன்னாயோ? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் பிற்பாடு உனக்கு செழிப்பான இடம். இந்த கண்ணீருக்கும், இந்த கஷ்டத்துக்கும், இந்த வேதனைக்கும், இந்த துன்பத்துக்கும், இந்த துயரத்துக்கும், இந்த பட்டினிக்கும், இந்த பஞ்சத்துக்கும், இந்த வறுமைக்கும், இந்த வெட்டாந்தரைக்கும் பின்னாக உனக்கு செழிப்பான இடம், உனக்கு ஆசீர்வாத வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற கானானின் சந்தோஷம் கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ அதை சொந்தமாக்கிக்கோ, அது என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் சகிச்சல்ல, 99 வரைக்கும் வந்துட்டல்ல, ஒரு ரன் கூட போட்டு செஞ்சரி அடிச்சிரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. கடைசி வர வந்துட்டல்ல, வெற்றிக்குரிய அந்த வரிசையை மாத்திர தொட்டுட்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க. நீ வெற்றி அடைய போகிறாய், நீ வாழ போகிறாய், நீ செழிக்க போகிறாய், நீ மகிழ போகிறாய், நீ ஆசீர்வாதமா இருக்க போற, கர்த்தரை மேன்மைப்படுத்த போறா. செழிப்பு என்னுடையது. நீ சொல்லு, ஐயா, நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டுயா, நான் கண்ணீர் வடிச்சதுக்கு ஒரு காரணம் உண்டுயா, நான் அழுததுக்கு ஒரு காரணம் உண்டுயா, நான் துக்கப்பட்டது ஒரு காரணம் உண்டு. தெய்வம் என்னை மறந்தவர் போல் இருந்தாலும், பாராதவர் போல் இருந்தாலும், அப்பா என்ன மறக்கல. ஆமென் சொல்லுங்க. அப்பா என்ன மறக்கல. ஆமென். அவர் என்ன மறக்கல, அவர் என்ன வெறுக்கல, அவர் என்ன விட்டு போகல. அவரோ நான் பட்ட கஷ்டங்கள், ஐயா, இதெல்லாம் என் வாழ்க்கையில எதுக்கு அனுபவிச்சேன் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படிதான் செழிப்பான இடத்தை, அது எனக்கு சொந்தமானது. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியதல்ல, கஷ்டப்பட்ட உனக்குரியது, கண்ணீர் வடிச்ச உனக்குரியது, அழுத உனக்குரியது, வேதனைப்பட்ட உனக்குரியது, உபவாசித்த உனக்குரியது, கண்ணீர் வடித்து கதறிய உனக்குரியது, புலம்பிய உனக்குரியது, தேவனுடைய சமூகத்தில் போராடி போராடி ஜெபித்த உனக்குரியது. நீ சொல்லு, கீலேயாத் எனக்குரியது. தேவன் தருகிற ஆசீர்வாதம் வேறு எவருக்கும் அல்ல, அது எனக்கு. கீலேயாத் என்னுடைய. ஆமென் சொல்லு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு.